ஓம் நம சிவாய. மௌனமே போற்றி, மௌனநாதா போற்றி, இறைவா போற்றி, ஈசா போற்றி. அனுதினமும் பல அற்புதம் நிகழ்த்தும் எங்களுடைய பயணங்கள், சித்தர்கள் பயணங்கள் சிறப்பாக இருக்க சொல்லி எல்லாம் வல்ல இறைவன் அருளாலும் ஈசன் அருளாலும் எங்களை பாராட்டி கொண்டும் எங்களுடைய போற்றுதலும் வேண்டிக் கொண்டு, காலை பதிவிலே நம்முடைய எல்லை கருப்பனாக இருக்கும் கோட்டை கருப்பனை பற்றியும் 18ஆம் படி கருப்பனும் மற்றும் நம்முடைய தேசிய கீதத்தின் சிறப்பாக தேசிய கொடியை பற்றியும் பதிவு போட்டிருந்தோம். இந்த நேரத்திலே உலக நாடுகள்லாம் இருக்கும் அந்த இந்தியர்கள்லாம் பார்ப்பதற்காக எம்மை அந்த யூடியூப் சேனல் நிர்வாகமாகப்பட்டது. நீங்கள் உங்களுடைய ஆன்மீக பதிவுகள்லாம் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். ஆகையாலே இன்றைய நேரம் திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அருகே மகாசக்தி மாரியம்மன் என்று சொல்லுவோம். அந்த தாயாரை அழைப்பதற்காகவே அந்த கோட்டை கருப்பன் பதிவை போட்டுவிட்டு, இந்த உலகமெல்லாம் பார்க்கும் இந்த உலகத்திலே இருக்கும் அனைத்து தமிழர்களும் சரி, இந்தியர்களும் சரி, உலக நாட்டினரும் சரி, எந்த ஒரு மதமும் பார்க்காமல் அல்லாமல் இந்த நேரத்திலே சித்தர்கள் ஆசியோடு சித்தர்கள் வாக்குகள் மெய்யாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, எங்களுடைய பயணங்களுக்கு அனுதினமும் சிறப்பாக ஒவ்வொரு அற்புதம் நிகழ்த்தும் இந்த தாயாருக்கும், தாயை போற்றும் விதமாக நம்முடைய 10 மாதம் சுமந்து இருந்து பெக்கும் அந்த சுமைக்கும் அந்த தாய்க்கும் அந்த குழந்தைகளும் நீடோடி வாழ வேண்டும், சித்தர்கள் வாக்குகள் மெய்யாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு, எங்களோட பயணங்களுக்கு அனுதினமும் சிறப்பாக நிகழ்த்தி கொடுக்கும், வாழ்க்கையிலே ஒளி போலே ஆனந்தம் நிகழ்த்தும் அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் சித்தர்கள் ஆசியோடு நல்லதே நடக்கும், சித்தர்கள் வாக்குகள் மெய்யாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு, நாளைய தினம் அந்த சுதந்திர தினம் என்று சொல்லிட்டு அந்த நம்முடைய சிறப்பாக அந்த ஒரு நாடே கொண்டாடும் அந்த ஒரு நிகழ்வுகள் ஆகையாலே சிறப்பாக இருக்க வேண்டும். அந்த இராணுவத்திலே பணிபுரியும் அந்த அன்பர்களுக்கும் தாய்மண்ணே வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு, எங்களுடைய பயணங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும். மற்றும் அனைத்து துறை காவல்துறையும் கண்ணிமைக்காமல் அவருடைய அந்த பயணங்கள் சிறப்பாக இருக்கிறது. மருத்துவத்திலே பணியாற்றும் அந்த ஒரு பிரசவத்திலே இருக்கும் அந்த குழந்தைகள் கூட நல்லபடியாக கடவுளாக நின்று அந்த பிரசவத்தை தாயிற்கு செய்கிறீர்கள். ஆகையாலே எல்லோருமே நல்லதே என்று சொல்லிக்கொண்டு, எம்மதமும் சம்மதமே இறைவன் ஒருவனே என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய பயணங்களுக்கு சிறப்பாக வழி நடத்தி கொண்டிருக்கும் இந்த மகாசக்தி மாரியம்மன் ஆசியோடு உலகமெல்லாம் பார்க்கும் இந்த அன்பர்கள் காணொலியை எல்லோருக்குமே அந்த துன்பங்கள்லாம் இந்த மணி போலே வாழ்க்கையிலே மாற வேண்டும், ஒளி போலே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டி அல்லாமல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு, எங்களுடைய சித்தர் பயணங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும். அந்த தாயார்களுக்கு போற்றும் விதமாக அந்த குடும்பத்தில் இருக்கும் அந்த கணவன்மார்களுக்கும் அனைத்து பேருக்குமே அந்த குழந்தைகளும் கல்வியிலே சிறந்து விளங்க வேண்டும், சித்தர்கள் வாக்கு மெய்யாக இருக்கும், நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.